வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு தாங்க. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு. ஆனால் இந்த காரக்குழம்புல பழங்காலத்தில் எப்படி அரைச்சி அம்மியில் அரைச்சி வைப்பாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம வறுத்து மிக்சியில் அரைக்கிறோங்க, அம்மி இல்லாததுனால. பாருங்கள், இதில் என்ன இருக்குது: தனியா, மிளகாய், ஜீரகம், மிளகு, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். இதில் வடகம் தாளிக்க, இது கடலைப்பருப்பும் இது வறுத்து அரைக்கிறதுக்கு தான். தக்காளி, வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதில் கத்திரிக்காயும் வாழைக்காயும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா, அப்போ சின்ன சின்னதாக அறிய மாட்டாங்கங்க, அதில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் போடுவாங்க இந்த காரக்குழம்புல. அதனால் பெரிய பெரிய பீஸா நான் அரிஞ்சு வச்சு